ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, இழந்ததை நினைத்தே நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய். இழந்த அனைத்தையுமே திரும்ப பெற முடியாது என்று தெரிந்தும் இன்னும் சின்ன குழந்தை போலவே அழுது கொண்டு இருந்தால் என்ன செய்வது? நீ பெரிய பிள்ளை போல நீ என்ன நினைக்க வேண்டும்? நம் வாழ்வில் இன்னும் அதிகமாக பெற வேண்டும், பெற்றுவிடுவோம் என்றுதானே நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எதற்கு தங்கமே இழந்ததை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கிறாய்? இழந்ததை பற்றி என்றுமே யோசிக்காதீர்கள். இழந்தது நமக்கு கிடைக்கும், ஆனால் அதை விட அதிகமாக கிடைக்கும். ஆனால் இழந்ததுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அது சின்ன பிள்ளைத்தனமானது. புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒன்று போனால் அதைவிட மிக மிக பிரகாசமானது உங்கள் வாழ்க்கையை தேடி தானாகவே வரும் என்று நம்புங்கள். நம்பினால் மட்டும்தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நம்பாமல் இருந்தால் எதையுமே மாற்ற முடியாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வது என்ன வெறும் வார்த்தைக்காகவா? நம்பினால்தான் அனைத்தையுமே வெல்லவே முடியும். எதற்கெடுத்தாலும் குழம்பிக்கொண்டு விட்டு போனதை அனைத்தையும் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம் மனமானது சிலவற்றை ஏற்கவே ஏற்காது. நாம் இழந்ததை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கும். புரிந்து கொள் என் தங்கமே, எல்லாம் மாறும், எல்லாம் நல்லதுக்கே என்று நம்புங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நம்ப உங்கள் வாழ்க்கை உங்களை எவ்வளவு தூரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அனைத்தும் உனக்கானது கிடைத்தது. வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் உன்னை விட்டு போனது. இப்பொழுது சுதாரித்து விட்டாய். சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து கடின உழைப்புக்கான பலனும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ இழந்த விஷயத்தில் ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கும். இது வெறும் வார்த்தை அல்ல. இது உன்னை நீ பயந்திருக்கிறாய் என்று அமைதிப்படுத்துவதற்கான ஒரு பேச்சும் கிடையாது. புரிகிறதா? உன்னை ஆறுதல் படுத்துவதற்காகவும் நான் சொல்லவில்லை. உன் வாழ்வில் இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன். புரிந்து கொள் தங்கமே. எதுவாக இருந்தாலும் அதை நாம் வயதாகி விட்டதே, இதற்கு மேல் என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் நினைக்காமல் ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் அனைத்தும் மாறும். என்னால் அது மாறும் சீக்கிரம் என்று நம்பு. நம்பினாலே அனைத்தும் உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும். சில சமயங்கள் சோர்ந்து போகும் பொழுதுதான் வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் இறங்கிய பிறகு கொஞ்சமாவது அமைதியாக மாறுவோம். தங்கமே, உன்னுடைய கண்ணீரை வீணாக்காதே. ஏனென்றால் ஆனந்த கண்ணீர் உனக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. புரிந்து கொள். எல்லாமே உனக்காகத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீ நல்ல முறையில் இருப்பாய். வாழ்வில் நிச்சயமாகவே நல்ல உயரத்திற்கு வருவாய். கவலைகள் இல்லாமல் அமைதியாக இரு. உனக்காக நான் இருக்கிறேன்.